உங்ககிட்ட அரிசி மாவும் பாலும் இருக்கா? அப்போ வாங்க வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வெறும் கடாயில் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். கலர் எதுவும் மாறிடக்கூடாது. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து பால் நல்லா பொங்கி வந்தோன்னா 1/2 கப் அளவு சீனி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். சீனி நல்லா கரைஞ்சோன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க 1 கப் அரிசி மாவு உள்ளே சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அரிசி மாவு நல்லா வெந்து சட்டியில் ஒட்டாமல் ஒன்று திரண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறணுன்னே இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் உருண்டை பிடிக்கணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிக்கிறேன். இதை இப்படியே சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலை இந்த ஸ்வீட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலுக்கு பதிலாக பால் பவுடர், நட்ஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாய்.